ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ரீசெண்டாக திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அப்போது வந்து நாங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி நாங்கள் போனோம், என்ன பண்ணோம், என்ன கோயில் நடந்துச்சு, எல்லாத்தையும் நாங்கள் இந்த A to Z நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பஸ்ஸுக்கு போகிறீங்கன்னா எஸ்சிடிசி இருக்குது, நேர் பஸ்ஸு திருச்செந்தூருக்கு. பாண்டியேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக திருச்செந்தூருக்கு போய் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்றாங்க. அங்கேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி கோயில் வாசல் போயிடலாம். இது ஒரு ஸ்டெப்பு. இல்லைனா விழுப்புரத்துக்கு போயிட்டு விழுப்புரத்துலேருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயின்லேருந்து ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். இது ரெண்டு வே தான் இருக்குது. ஸோ நீங்கள் எது பேஸ் பண்ணி போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணுன்னா நீங்கள் ட்ரெயினில் போகிறது ஈஸி. நீங்கள் ஸ்லீப்பிங்லேயே போகணும், ஸ்லீப்பிங் பெட் வேணும் சொல்லிட்டு பஸ்ஸில் புக் பண்ணிங்கன்னா எஸ்சிடிசி இருக்குது. ஸோ எஸ்சிடிசி பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் 5:15, 5:30, 6:15, 6:50 4 பஸ் இருக்குது. ஒரு நாளைக்கு 4 பஸ் தான். ஸோ அந்த 4 பஸ்ஸுமே திருச்செந்தூர் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடும். ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விட்றோம். ஸோ நாங்கள் போகக்குள்ள புக் பண்ணிட்டு தான் போனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் காரில் போகிற மாரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. காரில் போயிடுங்க. காரில் போயிட்டு லக்கேஜெலாம் ரூம்லேயே லாக் பண்ணுறங்க. ஸோ வந்து நீங்கள் லக்கேஜ் அதிகமாக எடுத்துன்னு போனீங்கன்னா அங்கே வந்து கோயில் ஷாப்பிங்கில் கொஞ்சம் லக்கேஜஸ்லாம் வாங்குறாங்க. பட் இருந்தாலும் ரஷ்ஷு வந்து அதிகமாக இருக்கிறதுனால லக்கேஜஸ் அதிகமாக எடுக்க மாட்றாங்க. எடுத்தாலும் கொஞ்சம் ரேட் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணி நீங்கள் ஸ்டே பண்ணுற மாரி பிளான் பண்ணி போனீங்கன்னா சூப்பரு. ஸோ இருந்தாலும் நீங்கள் நார்மலாக போகிற மாரி இருந்துச்சுன்னா நீங்கள் இயர்லியாகவே ஒரு 6 மணிக்கு இல்லை 5 மணிக்கெலாம் கோயிலில் என்ட்ரன்ஸில் போயிட்டிங்கன்னா சூப்பராக சாமி பார்த்து வெளியே வந்துடலாம். பிகாஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஷ்ஷு. லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை, க்யூ இல்லாமலாம் இல்லை, க்யூ அதிகமாகவே இருக்குது. அதை அடுத்த பாட்டு வரேன். ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா லக்கேஜஸ் அலோடு இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் மாற்றிட்டாங்க. நான் முன்னாடி போகக்குள்ள லக்கேஜஸ் அலோடு இல்லை, ஃபோன் எடுத்துன்னு போகக்கூடாது, எந்த லக்கேஜுமே இல்லை. அதுக்கப்புறம் உள்ளே போகக்குள்ள ட்ரெஸ் இல்லாமல் வேட்டி சட்டை தான் போடணும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த திருவிழா ஃபங்க்ஷன்ஸில் இப்போ கும்பாபிஷேகம் ஆனதுனால ஒரு 30 நாளைக்கு சிறப்பு பூஜை பண்ணுறாங்க, மண்டல அபிஷேகம் நடந்துட்டு இருக்குது. ஸோ அந்த 30 நாளுக்காக ரஷ் அதிகமாக வரதுனால நிறைய லைன் சுற்றி கோயில் சுற்றியே ஒரு மண்டபம் மாரி நிறையா கட்டி லைனில் தான் பார்க்கணும். ஸோ நாங்கள் வந்து 6 to 7 hours வெயிட் பண்ணி தான் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஸோ அதேமாரி நீங்களும் போகிறீங்கன்னா கோயிலோட வெப்சைட் வந்து அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு தரேன், டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதில் செக் பண்ணி பாருங்கள். ஒரு தரிசனத்துக்கு 2500 5000 வரைக்கும் இது பண்ணுறாங்க, சிறப்பு தரிசனம். ஸோ அதுக்கெலாம் வந்து நீங்கள் சான்ஸே இல்லை. நீங்கள் போகிற மாரி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து புக் பண்ணிட்டு கூட போகலாம். போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சாமி பார்த்துட்டு வெளியே வந்துடலாம். ஒரு ஆளுக்கு 5000 மேக்ஸிமம் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 100 ரூபா க்யூவில் நின்று ஒரு 5 to 6 hours வெயிட் பண்ணி தான் சாமி பார்த்தோம். ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்டு போயிட்டோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ்ஸு பிடிச்சி கோயில் வாசல் இறங்கிட்டோம். கோயில் வாசல்லேருந்து ஒரு கடைக்கு வந்து லக்கேஜஸ் வச்சுட்டு ஃபோன் அலோடு இருந்தாங்க. இப்போ அலோடு பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கேயே லாக் பண்ணிவிட்டு நான் கோயிலுக்கு போய் பார்த்தா எல்லாருமே ஃபோன் கையில் வச்சுருந்தாங்க. ஸோ கோயில் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே பிரேக் பண்ணிட்டாங்க, எந்த ரூல்ஸுமே இல்லை. ஸோ கோயிலில் ஃபோன் எடுத்துன்னு வராங்க, அதேமாரி எல்லாம் பேண்ட்டு சட்டை போட்டுன்னு வராங்க. கோயில் உள்ளே போகக்குள்ள மட்டும் ட்ரெஸ்ஸை கட்டிட்டு சாமி தரிசனம் பண்ணுறாங்க. இப்போலாம் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன் மாற்றிட்டு எல்லாமே பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. ஸோ அங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக எல்லாமே மண்டபமாக கட்டி வச்சுக்கிறாங்க. தவிர இப்போதைக்கு கோயில் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதிகமாக நடந்துட்டுருக்கு. ரஷ்ய வரதுனால யாரையும் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியல. போலீஸ்காரங்களும் ஒரு சில ரெஸ்பான்ஸ் தான் பண்ணுறாங்க, அவங்களாலையும் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. க்ரௌடை அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணி போகிறீங்கன்னா ஒன்று ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக 100 ரூபா தரிசனம். அதேமாரி 60 வயசுக்கு மேலே 65 வயசுக்கு மேலே அதை முதியோர்கள் அதுக்குன்னு சிறப்பாக ஒரு தரிசனம் இருக்குது. அதுக்கு ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அங்கே ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே ஒரு டேக் மாதிரி தருவாங்க. அந்த டேகு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தனி லைன் இருக்குது. அந்த லைனில் நீங்கள் போனீங்கன்னா முதியோருக்கு மட்டும் ஸ்பெஷலாக விட்றாங்க. அதுக்கு மட்டும்தான் நிறையா இருக்குது. தவிர ஃப்ரீ லைனு 100 ரூபா லைன், இது 2 லைன் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக புக் பண்ணிட்டு போகிறீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் 5000 ரூபாய்க்கு பே பண்ணிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் போயிட்டு பார்க்கலாம். அதாவது ஒரு ஆளுக்கு இப்போ நீங்கள் 4 பேர் இருக்கீங்கன்னா 2000 ரூபாய்க்கு நீங்கள் தரிசனத்துக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போய் வெயிட் பண்ணாமல் போய் பார்க்கணுன்னா அதுமாதிரி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ
இப்போ நீங்கள் லக்கேஜ்லாம் நீங்கள் அங்கேயே லாக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்கன்னா நாழிக்கிணறு இருக்கும். நாழிக்கிணறில் நீங்கள் இது பண்ணிட்டு கோயில் உள்ளே போகிறது தான் இது. பட் ஆனால் இப்போது நாழிக்கிணறு வந்து சின்டாக்ஸ் டேங்க் வச்சு பைப்லேருந்து தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க, அதுவும் வந்து மாற்றிட்டாங்க. ஸோ வந்து இப்போ அன்றைக்கி நாங்கள் போனது அப்போது 100 லைனில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் வந்திருப்பாங்க. அன்றைக்கி மட்டும் 20 லட்சம் 25 லட்சம் ஒரே நாள்லே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போது கோயிலெலாம் வந்து எல்லாமே பிஸ்னஸாக மாற்றிட்டு பண்ணி விட்றாங்க. சாமி வந்து நேராக போய் பார்க்குறது அந்த ஒரு 2 நிமிஷத்துக்கு பார்க்குறதுக்கு நம்ம வந்து 7 மணி நேரம் 8 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து பிளான் பண்ணி போகிற மாதிரி இருந்தால் டிசம்பர் இந்த 30 நாளைக்கு மட்டும்தான் இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ சிறப்பான கும்பாபிஷேகம் பண்ணதுனால நிறையா மக்கள் வராங்க. இந்த வீக் டேஸில் கும்பல் இருக்காது, வீக்கெண்டில் கும்பல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இது மறந்துடுங்க. எல்லா நாளுமே கும்பல் அதிகமாக இருக்குது. ஏன் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை எல்லா நாளுமே அதிகமாக இருக்குது. எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் க்யூவில் நின்று தான் சாமி பார்க்கணும். நீங்கள் போகிற மாரி இருந்துச்சுன்னா காலையிலே இயர்லி ஒரு 4 மணிக்கெலாம் போய் குளிச்சுட்டு 5 மணிக்கெலாம் போய் நெல் நின்னீங்கன்னா ஒரு 10லேருந்து 12க்குள்ளே நீங்கள் வெளியே வந்துடலாம். சாப்பிடக்குள்ளே நீங்கள் காலையில் சாப்பிட்டு நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஈவினிங் தான் பார்த்துட்டு வெளியே வர மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நாங்கள் பண்ண அங்கே போயிட்டு ஒரு ஃபோட்டோவும் எடுக்கல, ஒரு வீடியோ எடுக்கல, எதுவுமே எடுக்கல. என்னால் எல்லா ஃபோனையும் லாக்கரில் வச்சாச்சு. லாக்கரில் போய் எடுக்கவும் இல்லை, கோயிலில் போய் மாட்டிக்கணும், அந்த க்யூவில் நின்றுணும், எதுவுமே சாப்பிட இல்லை. ஒரு நாள் ஃபுல்லாகவே டீஹைட்ரேட் ஆகிட்டு தான் சாமி பார்த்துட்டு வெளியே வந்தோம். ஸோ அதுமாரி நீங்கள் போனீங்கன்னா பிளான் பண்ணி போங்க. நாங்கள் பண்ண மிஸ்டேக்கை உங்களுக்கு வீடியோவாக போட்டு சொல்கிறோம். ஸோ நீங்கள் போகிற மாரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். எஸ்சிடிசியும் அவைலபிளாக இருக்குது, அதை நான் போடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். எஸ்சிடிசி இருக்குது. அதேமாரி நீங்கள் ட்ரெயினில் போகிறீங்கன்னா ட்ரெயினில் அபிஷியலாக போய் அங்கே நீங்களே டேரெக்டாக டிக்கெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் திருச்செந்தூரோட அஃபிஷியல் வெப்சைட் போடுறேன், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்னா எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா. ஓகேங்களா, இதுதான் நாங்கள் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவை கிளான்ஸாக பார்த்துக்குங்க. பிகாஸ் நாங்கள் அனுப்பப்பட்ட இதை வந்து உங்களுக்கு தரத வேணாம்னு நாங்கள் இது பண்ணுறோம். ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோவை மேக் பண்ணேன். போகக்குள்ளே பார்த்துட்டு கரெக்டாக புக் பண்ணிவிட்டு கரெக்டாக போங்க. வயசானவங்களை கூட்டின்னு போனால் ஸ்லீப்பர்ஸ் பஸ்ஸில் போட்டு அழகாக கூட்டின்னு போங்க. பிகாஸ் இங்கே ஈவினிங் எடுக்கிற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலையில் 5:30லேருந்து 5:45 தான் போய் விட்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். 11 மணிலேருந்து 12 மணி நேரம். நடுத்தில் ஒரு 1 ஹவர் இல்லை 1.5 ஹவர் மட்டும் தான் பிரேக்கு, அதாவது சாப்பிட்றது விட்றாங்க. அது கூட ரெஸ்ட் ரூம் வந்தால் யாராவது அர்ஜென்ட்டாக கேட்டால் கூட அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி தான் ரெஸ்ட் ரூம் வர்றாங்க. கோயிலையும் பப்ளிக் டாய்லெட்டு எங்கேயுமே கிடையாது. ஓகேங்களா, பப்ளிக் டாய்லெட் வந்தால் எல்லாமே பே பண்ணி போகிற மாதிரி தான் அதுவும் டீசெண்டாக இல்லை, க்ளீன் பண்ணி வைக்கல. ஸோ எல்லாமே மண்டபமாக கட்டி பண்ணுறாங்க. தவிர இதுமாரி பேசிக் நெசசரி வந்து எங்கேயுமே வைக்கலை. அதேமாரி ட்ரிங்கிங் வாட்டர் கூட கோயில் உள்ள எங்கேயுமே இல்லை. எங்கேயுமே இல்லைன்னா சாமிக்கிட்டலாம் நிறையா இருக்குது. வெளியே அவுட்டரில் வந்து எல்லாம் சேல் பண்ணுறாங்க. 20 ரூபா 30 ரூபா 30 ரூபா அது தேவையில்லை. ஸோ நீங்கள் எங்கேயா பப்ளிக்காக ட்ரிங்கிங் வாட்டர்னு போட்டு கேனில் இதுமாரி கான் வச்சுருப்பாங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணிவிட்டு சூப்பராக பாருங்கள். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.